ஹalleluya. குட் மார்னிங். இன்னொரு புதிய நாள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. ஞாயிற்றுக்கிழமையோட நம்ம பக்தி முடியலங்க. திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, திரும்ப ஞாயிற்றுக்கிழமை. ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மணி நேரமும், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு நொடியும் தேவனுடைய உதவி நமக்கு தேவை. நொடி நொடியாக, நிமிஷங்களாக நிமிஷங்களும், மணி நேரங்களாக மணி நேரங்களும், நாட்களாக நாட்களும், மாதங்களாக மாதங்களும், வருஷங்களாக வருஷங்களும் மாறிடுதில்ல? எவ்வளவு சீக்கிரமாய் காலம் கடந்து போகுதோ பாருங்க. ஒரு நொடியை கூட கடந்து விட்டதை நம்மளால கொண்டு வர முடியாது. அதனாலதான் நமக்கு முன்பு இருக்கிற ஒவ்வொரு நிமிஷத்தையும் நம்ம பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஜெபம் செய்வோமா? ஜெபத்தில் செலவழித்த நேரமெல்லாம் பயன்படுத்தப்பட்ட நேரம் தாங்க. தேவனோடு செலவிட்ட நேரம் எல்லாம் பிரயோஜனமானதுதான். வாங்க கொஞ்ச நேரம் அவருடைய பிரசன்னத்திலே இருப்போம். நாள் முழுவதும் அவரை தியானிப்போம். பரிசுத்தரே, எமக்கு நன்றியப்பா. எங்களுடைய நேரத்தை நாங்கள் போக விடாமல் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள உதவி செய்யுங்க. ஞானமற்றவர்களாய் இல்லாமல் ஞானத்தோடு இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நேற்று ஆலயத்துக்கு போனீங்களா? இன்றைக்கு காலையில எழுந்து ஜெபித்தீங்களா? தேவனுடைய வசனம் நம்ம எவ்வளவோ அதிகமாக எச்சரிக்கிறது நேரத்தை குறித்து. நாம் ஆண்டவரின் வருகையின் காலத்திலே இருக்கிறோம். கடைசி காலத்தில் இருக்கிறோம். எந்த நிமிஷத்தில் ஆண்டவர் வருவாரோ நமக்கு தெரியாதாகவே நாம ஆயத்தப்பட்டு இருக்க வேண்டும் என்று தேவனுடைய வசனம் நம்மை எச்சரிக்கிறதுங்க. எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிக்கிறேன், கேளுங்க. ஆனபடினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்கள் போல் கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்துங்கள். நாட்கள் பொல்லாதவைகளானதால் உண்மையாங்க வேர்ஸ்ட் நாட்களில் நம்ம இருக்கிறோம். மிக கெட்ட காலத்திலே நம்ம இருக்கிறோம். இவ்வளவு கொடூரமான அநியாயங்களும் அக்கிரமங்களும், இப்படிப்பட்ட விபத்துகள் கடந்த காலகட்டங்களில் இல்லை என்று நினைக்கிறேன். எவ்வளவு பயங்கரமாக மனிதர்கள் மரிக்கிறாங்கன்னு பாருங்க. ஆக்சிடென்ட்ல இருந்து போறாங்க. இந்த கெமிக்கல் ஆக்சிடென்ட்ஸ் அநேக இடங்கள்ல எத்தனை பேர் மரிக்கிறாங்க, எவ்வளவு பேருக்கு காயங்கள், அநேகர் தீவிர சிகிச்சைக்கு உள்ளாகிறாங்க. எங்க பார்த்தாலும் கற்பழிப்புகள், ட்ரக் அடிக்ஷன்ஸ், அநியாயங்கள், அக்கிரமங்கள், கொலைகள், தற்கொலைகள். கெட்ட நாட்களுங்க இது. ஒருவரை ஒருவர் கொல்லுவதும், ஒருவரை ஒருவர் ஏமாற்றுவதும், ஒருவருக்கொருவர் தீங்கு நினைக்கிற நாட்கள் இது. ஏன் இப்படி மாறிக்கொண்டிருக்கு? தேவனுக்கு இடம் கொடாதவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறதுனாலே. அருவருப்பான காரியங்களை செய்ய அவர்களை ஒப்புக் கொடுத்தேன் என்று ஆண்டவர் சொன்னது போல, இன்றைக்கு மனுஷங்க தேவனை கணக்குல வைக்கிறதில்ல. கிறிஸ்தவர்கள் என்றவங்க கூட ஏசு கிறிஸ்து என்றால், அவருடைய அன்பு என்றால் மதிப்பில்லாதவங்களா இருக்கிறாங்க. இப்படி அலட்சியமாக அவங்க கருதுவது, பெயருக்கு மட்டும் ஆண்டவரை பின்பற்றுவது என்பது இந்த காலத்திலே உலகத்துக்கு உப்பு நீங்க தான் என்றால், அந்த உப்பு கெட்டு போனால் என்ன செய்ய முடியுங்க? அந்த உப்பே சார்மற்று போனால் காலில் மிதிக்க தவிர வேற எதுக்கும் பயன்படாதுங்க. இயேசுவின் நாமத்தை தரித்த நாம ஒவ்வொரு நொடியையும் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். தேவனோடு செலவிட்ட நேரம் பிரயோஜனப்படுத்தப்பட்ட நேரம். தேவனுக்காக செலவிடுகிற நேரம் பிரயோஜனப்படுத்திக் கொள்கிறோம். தேவனுடைய வேலையிலே இன்வெஸ்ட் செய்த நேரம் அநேக மடங்கு பலனை கொடுக்கிறது. நேரத்தை போக விடாமல் நம்ம யாரும் கடிகாரத்தை பிடிச்சு வைக்க முடியாதுல்ல. அது சுற்றி கொண்டேதான் இருக்கும். அந்த முள்ளு அது போய்கொண்டேதாங்க இருக்கும். ஒரு நாளும் கேலண்டரும் பேஜஸ் திரும்பிக் கொண்டுதான் இருக்கு. காலத்தை போக விடாமல் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. இன்றைக்கு தவறா பயன்படுத்துறாங்க அநேகர். நேரத்தை கெடுப்பது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இன்றைக்கு செல்போன் நம்முடைய நேரத்தை வீணாக செய்கிறது. செல்போன் தவறில்லைங்க. செல்போன் ரொம்ப உபயோகமானது. சுவிசேஷத்தை அறிவிக்க அது எவ்வளவு உபயோகமாக இருக்கிறது. வசனத்தை கேட்க உதவியாக இருக்கு. குறைந்தபட்ச புது அறிவை பெற்றுக்கொள்ள அது உபயோகமாக இருக்கு. கம்யூனிகேஷன் செய்வதற்கு உதவியாக இருக்கு. ஆனா
மிஸ்யூஸ் பண்ணும்போது, தவறாக பயன்படுத்தும் போது அந்த செல்லே உங்க சத்ருவாக மாறிவிடுது. உங்க நேரத்தை சாப்பிட்டு விடுது, உங்க பிரெயினை சாப்பிட்டு விடுதுங்க. உங்களுடைய மனதை கெடுத்து விடுகிறது. எவ்வளவு நேரம் நீங்க ஒரு நாளிலே செல்லு பயன்படுத்துறாங்கன்னு கணக்கெடுத்தா கிட்டத்தட்ட 7 மணி நேரம் ஒரு மனிதன் சாதாரணமாய் செல்போனை பயன்படுத்துகிறான் என்று கணக்கெடுத்து சொல்றாங்க. ஐயோ, 7 மணி நேரம் அந்த செல்போனை நோண்டிக்கொண்டு காலையில மத்தியானம் இரவுன்னு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்க செய்கிறதுல அதுல எவ்வளவு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது? அதுல இருந்து நீங்க எவ்வளவு பிரயோஜனப்படுறீங்க? ஆண்டவர் நமக்கு 24 மணி நேரத்தை கொடுத்தாரு. 8 மணி நேரம் தூங்குங்க, 8 மணி நேரம் வேலை செய்யுங்க, இன்னொரு 8 மணி நேரம் உங்க சரீர தேவைகளை தீர்த்து கொள்வதற்கு. குறைந்தது ஒரு 4-5 மணி நேரங்கள் தேவனுடைய காரியங்களை செய்ய செலவிட்டா மற்ற நேரமெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். 4 hours சாலிடா தேவனுக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்க. அவருடைய வசனத்தை வாசிக்க, ஜெபிக்க, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்கு, அவருடைய ராஜ்யத்தை கட்டுகிற வேலையில ஏதோ ஒரு வேலையில நீங்க பயன்படுங்க. மற்ற நேரம் எல்லாமே ஆசீர்வதிக்கப்படும். நம்முடைய நேரத்தை சாப்பிடுவது இந்த வீணான வார்த்தைகள். இந்த செல்போன்ல சாட்டிங்கும் சீட்டிங்கும் செய்து கொண்டு உட்கார்ந்துருக்கிறாங்கல்ல. செல்போன்ல மணிக்கணக்கில் போன் பேசுகிறவங்களும் இருக்கிறாங்கல்ல. சும்மாவே மனுஷங்களோடு பேசிக்கொண்டு சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமற் போகாது. கொஞ்ச வார்த்தைகளை பேசுகிறவன் ஞானியாக இருப்பான், அதிகமான வார்த்தைகளை பேசுகிறவன் அவன் புத்தீனன். பேச்சிலேயே நம்ம நேரம் எல்லாம் வீணாயிடுதுங்க. சிலருக்கு தூக்கம் என்றால் தூக்க மயக்கத்துல நேரத்தை இழந்து விடுவாங்க. நல்லா தூங்கினவங்க ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் தூங்கின பிறகு அவங்களுக்கு தூக்கம் வராது, ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க. ஆனா இந்த சோம்பல் தூக்கம், அரைக்குறை தூக்கம், அந்த நிம்மதியில்லாத தூக்கம், எவ்வளவு நேரம் தூங்கினாலும் திருப்தி இல்ல, தூங்கிக்கொண்டே இருப்பாங்க டே அண்ட் நைட்டும். மந்தமாக இருக்கிறவர்களே என்று சொன்னார் பாருங்க ஆண்டவர். மந்தமாக இருப்பாங்க. அவங்களால எதுவுமே புரிஞ்சுக்க முடியாது, எதையும் கற்றுக்கொள்ள முடியாது, எதையும் சாதிக்க முடியாது. இன்றைக்கு எத்தனை பேர் தூக்க மயக்கத்தில் அவங்களுடைய நேரத்தை, அவங்களுடைய வாழ்க்கையை வீணடித்துக் கொண்டிருக்கிறாங்க? எவ்வளவு பேர் வீணான வார்த்தைகளால அவங்களுடைய நேரத்தை, அவங்களுடைய வாழ்க்கையை வீணடித்துக் கொண்டிருக்கிறாங்க? இன்னும் சில காரியம் பாருங்க. அனாவசியமான வாதனையை வைத்துக் கொள்ள வேண்டாம் என்று வேதம் எச்சரிக்குதுங்க. வாதனை செய்கிற அளவுக்கு இன்னொரு நபரோடு நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லைங்க. நம்ம ஏதாவது சொல்லும் போது அவங்க அங்கீகரித்தா ஓகே, ஒருவேளை அவங்க அங்கீகரிக்காவிட்டா போட்டு விடுங்க. Why are you forcing them? அவங்கள ஒத்துக்க வைக்க நீங்க ஏன் முயற்சி செய்றீங்க? நீங்க வாதத்துல ஜெயிக்கணும்னு ஏன் விரும்புகிறீங்க? உண்மையானதுக்காக நீங்க வாதிக்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. தவறு இல்லை என்று செய்யதான் வாதனை அவசியம். ஆமாங்க, இந்த காலத்துல கோர்ட்டுல நேரமெல்லாம் போயிடுதான். எதற்குன்னு தெரியுமா? தவறை ஒத்துக்கொண்டால் அங்கே முடிஞ்சிருச்சு. ஆனா தவறை ஒத்துக்க வைக்க எவ்வளவோ விதங்களில் முயற்சித்து வாதனைகள் செய்து கொண்டு இருப்பாங்க. யாரோடையும் அனாவசியமான வாதத்தை வைத்துக் கொள்ளாதீங்க. ஓகே, சரிங்க, நீங்க நினைக்கிறது உங்களுக்கு, நான் நினைக்கிறது எனக்கு. இஃப் யூ ஆர் நாட் அக்ரீயிங், தட்ஸ் ஆல், லீவ் இட் ஆஃப். உங்களுக்கும் எனக்கும் இனி ஆர்குமெண்ட் அவசியம் இல்லை. வீட்டுல கூட கணவன் மனைவியோ, பிள்ளைகளோ, பெற்றோரோ எந்த விஷயத்திலேயாவது வாதங்களை வைத்துக் கொள்ளும் போது நம்முடைய நேரத்தை வீணாக்குகிறவங்களா இருப்போம். இன்னும் பாத்தீங்கன்னா நம் நேரம் சாப்பாட்டிற்காக இன்றைக்கு அநேகர் தங்களுடைய நேரத்தை வீணடிக்கிறாங்க. என்னென்னமோ செய்து விடலாம் நினைப்பாங்க, சாப்பிட நேரம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அதனால பிரயோஜனம் என்ன இருக்கு சொல்லுங்க? யாரோ மலையை வெட்டி எலியை பிடிச்சாங்களாம். அது போல எவ்வளவோ பிரயாசப்படுவாங்க, ஒரு சின்ன வேலைக்காக அனாவசியமா பிரயாசப்படுவாங்க. அதைத்தான் ஆண்டவர் சொன்னார், பலவித வேலைகள்மா உனக்கு, உன் நேரமெல்லாம் வேலை 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 என்கிறாய். என்ன வேலைகள் அது? பலவித வேலைகள், அனாவசியமானது, எக்ஸ்ட்ரா வேலைங்க. வேண்டாம். உன்னுடைய வேலையின் சுமையை ஆண்டவர் மேல சுமத்துங்க. அவர் உன்னுடைய வேலையில உனக்கு துணையாக இருப்பார்னு கூட வேதம் சொல்லுது. நம்ம அனாவசியமான வேலைகளை வைத்துக்கொண்டு, அனாவசியமான லாபங்களை பார்த்து கொண்டு, வியாபாரத்தை வைத்துக்கொண்டு, ஆர்குமெண்ட்ஸ் வைத்துக்கொண்டு, அல்லது தூங்கிக் கொண்டு, அல்லது சாப்பாட்டிற்காகவென்று மற்றும் அநேக விதத்திலே நம்முடைய நேரத்தை வீணடிக்கிறோம். நீங்க உங்களுடைய நேரத்தை பிரயோஜனப்படுத்தணும்னா, நான் திரும்ப சொல்கிறேன், தேவனோடு செலவிட்ட ஒவ்வொரு நிமிஷமும் இட்ஸ் an இன்வெஸ்ட்மெண்ட்.
என்னங்க, அது அநேக மடங்கு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்கும். தேவனுக்காக செய்த ஒவ்வொரு வேலையும் உங்களுக்கு பெரிய பலனை கொடுக்குங்க. கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாயிராதென்று உறுதிப்பட்டவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயும் இருங்கள் என்று வேதம் சொல்லுது. தேவனுடைய வசனத்தை தியானிக்கிறவன் இலையுதிராமல் தன் காலத்தில் தன் கனியை கொடுக்கிற மரத்தைப் போல் இருப்பான். தேவனிடத்தில் நேரம் செலவழிப்பவன் அவருடைய சுபாவத்தை, அவருடைய மனதை அறிந்து கொள்ள முடியும். அவருடைய சமூகத்திலே அவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள முடியும். எப்படி செலவு செய்றீங்க உங்களுடைய நேரத்தை? எவ்வளவு நேரம் தேவனோடு செலவு செய்றீங்க? எவ்வளவு நேரம் உலக காரியங்களுக்காக செலவிடுகிறீங்க? எவ்வளவு காலம், எவ்வளவு வருஷங்கள் ஆயிடுச்சு உங்களுடைய வாழ்க்கையில? என்ன சாதிச்சிருக்கிறீங்க? உங்க வயசு என்ன ஆகுது? உங்க வயசுக்கு சாதிக்க வேண்டியதை சாதிச்சிருக்கிறீங்களா? இன்னும் யார் மேலேயோ சார்ந்து கொண்டு, இன்னும் ஏதோ வானத்திலிருந்து ஆசீர்வாதம் வரும் என்று காத்துக்கொண்டு, இன்னும் அரசாங்கம் எனக்கு ஏதோ கொடுப்பாங்கன்னு கால் நீட்டி கொண்டு உட்கார்ந்தா முடியுமாங்க? உன் கைக்கு நேரிடும் வேலை எதுவோ அதை உன் முழு பலத்தோடு செய்யுங்க. நீங்க என்ன வேலை செய்தாலும் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. உன்னுடைய நேரத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளு. சம்திங் முதலீடு செய்வது. நீங்க பாருங்க, விவசாயி அவர் விதைகளை விதைப்பாங்க, கஷ்டப்பட்டு விதைப்பாங்க. அதனாலதான் அவங்க சந்தோஷத்தோடு பலனை அறுப்பாங்க. அவங்க பட்ட பிரயாசத்துக்கு எத்தனையோ மடங்கு பலனை அவங்க திரும்ப பெற்றுக் கொள்வாங்க. நாம எதன் மேல நம்முடைய நேரத்தை செலவிடுகிறோம்? நம் நேரத்தை உறிஞ்சுகிற அனாவசியமான காரியங்கள்ல நம்முடைய பலனை, நம் பணத்தை, நம் நேரத்தை, திறமையை கெடுக்கிற காரியங்கள் மேல மனது வைக்கிறோமா? அல்லது அவைகளை மல்டிப்ளை அதிகமாக செய்யக்கூடிய காரியங்களில் நம்முடைய நேரத்தை வைக்கிறோமா? பிள்ளைகளோடு நேரம் செலவிடுவதை வேஸ்ட் என்று நினைக்கிறாங்க அநேகர். இன்றைக்கு பெற்றோர் பிள்ளைகளுக்காக பணத்தை சேர்த்து வைக்க விரும்புறாங்க தவிர, பிள்ளைகளோடு நேரம் செலவிட்டு அந்த அன்பு, அந்த பாசம், அந்த அண்டர்ஸ்டாண்டிங், அதை பிள்ளைகளோடு கொண்டிருந்து அந்த இன்டர் கனெக்ஷன் இருக்க வேண்டும் என்பதை மறந்து விடுகிறாங்க. ஆகவே பிள்ளைங்க வளர்ந்த பிறகு பிள்ளைகளுக்குமே பெற்றோருக்கும் கொஞ்சம் கூட ஒத்துப்போக மாட்டேங்குதுங்க. பெற்றோருடைய வாசனையை பிடிக்க மாட்டேங்குது பிள்ளைகளுக்கு. இன்றைக்கு நீ பணத்துக்காக பிரயாசப்பட்டாய், பிள்ளைகளுக்கு பணத்தை கொடுத்தாய், பணம் பிள்ளைகளை கெடுத்து போடும். அவங்களுக்கு வசனம், தேவனுடைய வசனத்தை கொடுக்கவில்லை, அவங்களுக்கு அன்பை பகிரவில்லை, அவங்களுக்கு உங்க அனுபவங்களை பகிரவில்லை. உங்க கஷ்ட நஷ்டத்தை உங்க பிள்ளைகளோடு பகிராததுனால அவங்க உங்களோடு பங்குள்ளவர்களாக இருக்க முடியறதில்ல. தேவனோடு செலவிடுகிற ஒவ்வொரு நிமிஷமும், தேவனுடைய நாமத்திலே நம் குடும்பங்களோடு, நம்முடைய பிள்ளைகளோடு செலவிடுகிற ஒவ்வொரு நிமிஷமும் பிரயோஜனமாக்கப்பட்ட நேரமாக இருக்கிறது. இந்நேரத்துக்கு உங்க வாழ்க்கையில நீங்க எவ்வளவோ வீணடிச்சிருக்கலாம். இப்பொழுதாவது உங்களுடைய நேரத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். ஒவ்வொரு இடத்துக்கும் நீங்க பிரயாணம் பண்ணி போகும்போது, இங்க போவது அவசியமா? இது எவ்வளவு தூரம் இருக்கிறது? இது எவ்வளவு பிரயாசம்? இதனால எவ்வளவு பிரயோஜனம் இருக்கிறது என்று புரிந்து கொண்டு போங்க. 10 ரூபாய்க்காக 100 ரூபாய் பெட்ரோலை செலவழிப்பதனால பிரயோஜனம் என்ன இருக்கு சொல்லுங்க? தண்ணீரில் இருக்கிற ஏதோ மாட்டை வாங்குவதற்கு இருக்கிற நிலத்தை விற்று விட்டானாம் ஒருவன். கடைசியில பார்த்தா அது வெறும் கொம்பை மட்டும் தண்ணியில போட்டு ஏமாற்றி விட்டாங்க. அது போல இன்றைக்கு எத்தனையோ பேர் கஷ்டப்பட்ட பணத்தை கொண்டு சென்று எங்கேயோ வைத்து ஏமாற்றம் அடைகிறாங்க. அவங்களுடைய வாழ்நாள் முழுவதும் பட்ட எல்லா பிரயாசத்திற்கும் எந்த பிரயோஜனமும் இல்லாம இருக்கிறாங்க. இன்றையிலிருந்து ஆண்டவரே, என்னுடைய நேரத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்போமா? ஜெபிப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, நாட்கள் கடந்து போகிறது ஆண்டவரே. பொல்லாத நாட்கள் என்று, பயங்கரமான நாட்கள் என்று, கடைசி காலத்தில் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து, உம்முடைய வருகை வருகிறது என்று உணர்ந்து எங்களுக்கு ஒப்புக் கொடுத்த கடமைகளை நிறைவேற்ற நாங்கள் உண்மையுள்ளவர்களா எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை பயன்படுத்திக் கொண்டு நாங்கள் சாதிக்க வேண்டியதை சாதிப்பதற்கு, உம்மை துதிப்பதற்கு, உம்மை ஆராதிப்பதற்கு, உம்முடைய பாராட்டை பெற எங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம் பிதாவாகிய தேவனுடைய அன்பும், குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாக இருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்கும் பாரங்களுக்கும் நீங்க 8939801234 நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் வாட்ஸ்அப் பண்ணுங்க. டாக்டர் ஜே பால் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. உங்களோட மெசேஜஸ் பார்க்கிறோம், உங்களுக்காக ஜெபிக்க ஆவலோடு இருக்கிறோம். கர்த்தருக்கு சித்தமான நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாக இருப்பதாக.
ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். என்னில் அடங்காத ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். ஹalleluya! தேவனுக்கு ஸ்தோத்திரம். பெங்களூருவை சுற்றி இருக்கிற பகுதியில் இருக்கிற உங்களுக்கு நற்செய்தி. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய செய்தியை அநேக மொழிகளில் கேட்கிற உங்களை நேரில் சந்திக்க வேண்டும் என்று, உங்களுக்காக தனிப்பட்ட விதத்தில் ஜெபிக்க வேண்டும் என்று பெங்களூர் வருகிறோம். ஆகஸ்ட் 27ஆம் தேதி மதியம் 2 மணியிலிருந்து 5 மணி வரை, 6 மணியிலிருந்து 10 மணி வரை நடக்கிற இந்த 2 செஷன்ஸ்லயும் பங்கு பெற ஆயத்தமாக வாங்க. உங்களை நேரடியாக சந்தித்து தனிப்பட்ட விதத்தில் ஜெபிக்க வேண்டும் என்று, தேவனுடைய வசனத்தை தியானித்து நம் எல்லாரும் சேர்ந்து தேவ சமூகத்தில் ஆனந்திக்க வேண்டும் என்று இந்த ஒன் டே கெட் டுகெதரை ஏற்பாடு செய்கிறோம். வாங்க, குடும்பமாக புறப்பட்டு வாங்க. தேவ சமூகத்தில் நாம் அனைவரும் சேர்ந்து தேவனுடைய வசனத்தை தியானிப்போம், அவரை ஆராதிப்போம். இன்னும் முக்கியமாக உங்களுடைய சாட்சிகளை கேட்கவும் உங்களுக்காக ஜெபிக்கவும் நான் எவ்வளவோ வாஞ்சையோடு இருக்கிறேன். சோசியல் மீடியா மூலம், தொலைக்காட்சியின் மூலம் வசனம் கேட்கும் உங்களை நேரடியாக பார்த்து பலப்படுத்த எவ்வளவோ வாஞ்சையோடு இருக்கிறோம். தவறாம வாங்க. பெங்களூருவில் ஹட்சன் கம்யூனிட்டி சென்டரில் CSI காம்பவுண்டில் இந்த ஒன் டே கெட் டுகெதர் நடைபெறுகிறது. மேலும் விவரங்களுக்கு 8939393939 என்னும் நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க, அல்லது ஸ்கிரீன்ல இருக்கிற இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் அனுப்புங்க. லிங்க் உங்களுக்கு அனுப்புவாங்க. கண்டிப்பா வருவீங்கல்ல?